வணக்கம். சூர்யா கன்ஸ்ட்ரக்ஷன் சிறந்த வடிவமைப்பு, வலுவான கட்டமைப்பு. தென்காசி, கடையநல்லூர், புளியங்குடி, சங்கரன்கோவில் மற்றும் கோவில்பட்டி பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு சிறந்த முறையில் வீடு கட்டுவதற்கு மற்றும் இன்டீரியர் ஒர்க் செய்வதற்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட் வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மிஸ் பண்ணாம. அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறது கடகராசியில் பிறந்தவர்களுக்கான ராகு கேது பயிற்சி. மேலும் ஒரு சிறிய வேண்டுகோள், எங்களுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ள ஷேர் செய்யவும். உங்களால் ஒருவர் பயனடைந்தாலும் அது மகிழ்ச்சியான ஒன்றாகும். கடகராசி நேர்களே, உங்கள் ராசிநாதன் சந்திரன் 8இல் சூரியன் சேர்க்கை, 5இல் குரு, 6இல் சனி கேது, 7இல் சுக்கிரன், 9இல் புதன், 10இல் செவ்வாய், 12இல் ராகு சஞ்சரிக்கின்றனர். ராசிநாதன் 8இல் மறைந்தாலும் 6இல் உள்ள சனி கேதுவும் இதர கிரகங்களும் சகாயமாக உள்ளனர். ராகு எதிர்பாராத செலவினங்களை தந்தாலும் குரு சமாளிக்கும் மனப்பக்குவத்தை வழங்குவார். இதனால் தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடும். மனதில் தன்னம்பிக்கை வேண்டும். துணிவும் துணிச்சலும் தேவையாகும். உற்சாகமும் ஊக்கமும் பிரதானமாகும். பணப்புழக்கம் பரவாயில்லை என்றாலும் வருமானம் அதிகரித்து வாய்ப்பு கிடைக்கும். பொன் பொருள் சேரும் யோகம் அமையும். வரவு செலவு விஷயங்களில் கவனம் தேவை. வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும். பேசும் பேச்சுகளை தெளிவாக கொள்ள வேண்டும். சொல்லில் பண்பும் பணிவும் நல்லது. குடும்ப அங்கத்தினரின் பற்று தேவை. குடும்ப ஒத்தாசை நல்லது. குடும்பத்தினர் உதவியும் உபகாரமும் தேவைப்படும். குடும்ப பெரியோர் யோசனையும் அவர்களது அனுகூல முறையும் கேட்டறிதல் நன்மை தரும். சகோதர சகோதரிகள் உதவி உபகாரம் குறையும். அவர்கள் பொருள் உதவியும் உடல் உழைப்பையும் எதிர்பார்க்கக்கூடும். சிலருக்கு அவர்களால் கஷ்டம் வரக்கூடும். அவர்களுடன் கருத்து வேறுபாடு, மனஸ்தாபங்கள் வரக்கூடும். போட்டி பந்தயங்களில் நிதானம் தேவை. புத்தி கூர்மை, அறிவுத்திறன், செயல்திறமை இவ்வகை போட்டிகளில் விவேகமும் நிபுணத்துவமும் வேண்டும். இவ்வகை விஷயங்களில் பயிற்சியாளர்களின் தகுந்த ஆலோசனைகளையும் கருத்துகளையும் பயிற்சியையும் கவனமுடன் பின்பற்ற வேண்டும். வீடு மனை யோகமும் வண்டி வாகன யோகமும் சமூக அந்தஸ்தை அதிகமாக்கும். கஷ்டம் சிரமங்களுக்கிடையே வீடு மனை வண்டி வாகனம் வாங்கும் அதிர்ஷ்டம் உண்டாகும். நல்ல அமைதியான சூழலில் உள்ள இல்லமும் பொருத்தமான வாகனமும் மனதுக்கு நிம்மதி தரும். தேவையான உதவிகள் ஆதரவு கேட்ட நேரத்தில் கிடைக்கக்கூடும். தாயின் பரிபூரண ஆசியும் ஆதரவும் உண்டாகும். அவரிடம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மேலும் தாயின் சகோதர சகோதரிகள் பரஸ்பர உதவி செய்ய ஆவலாக இருக்கக்கூடும். படிப்பில் முழு கவனம் உண்டாகும். வங்கி, நிதி, நிர்வாகம், வருமானம் போன்ற துறைகளில் ஊக்கம் தரலாம். தொழில் சார்பு கல்வியும் அனுகூலமாக இருக்கும். கல்வியில் சாதனை செய்யும் திறமை உண்டாகும். கல்வி பயணம் மனநிலையையும் சந்தோஷமடையும் காரிய அனுகூலமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மூட்டு வலி, கைகால் குடைச்சல், வாதம் இவ்வகையில் உடல் அவதி உண்டாகக்கூடும். நரம்பு தளர்வு அதிகம் உண்டாகும். உணவு பண்டங்களை தவிர்ப்பது நல்லது. கடன்கள் குறையக்கூடும். இதுவரை இருந்த கடன் தொல்லைகள் நீங்கி மனதுக்கு சுகம் பெருகும். கடனாளிகள் என்ற பெயர் நீங்க வாய்ப்புண்டு. இல்லறம் சுகம் தரும். குடும்ப வாழ்க்கையில் தம்பதிகள் புரிந்து கொண்டு வாழ்க்கை பயணம் மேற்கொள்வர். குடும்பத்தில் இவர்களது பாசம் பெருமிதம் தரும். சொந்தங்கள் ஆனந்தமடையும் விதத்தில் இவர்களது குடும்ப நிர்வாகம் அமையும். மேலும் இனபந்துகள் பாராட்டும். குடும்ப பெரியோர் நல்விருப்பமும் குடும்பத்துக்கு ஆனந்தம் தரும். தந்தையின் உடல் நலம் பேணல் வேண்டும். தனக்கென்று சேமிக்காது அவரின் பாசம் அளவிட முடியாதது. அவரின் வாழ்த்தும் துணையும் என்றுமே தேவை. வேலைவாய்ப்பு கலந்தாய்வில் முன்னுரிமை உண்டாகக்கூடும். பொன்னான நேரம் தேடி வரும். தொழிலில் இடைஞ்சல் நீங்கும். தேவையான ஒப்பந்தங்கள் செயலாக்கம் பெருகும். நல்ல அணுகுமுறை காரணமாக தொழில் வட்டாரங்களில் பேரும் புகழும் உண்டாகும். கூட்டு தொழிலில் கூட்டு வியாபாரத்தில் கவனம் தேவை. முன் அனுபவம் இருந்தால் கவனமாக செய்து வரலாம். ஒருவேளை மனஸ்தாபங்கள் உண்டானால் அமைதியான முறையில் நம்பிக்கையுடன் பேசி தீர்க்கலாம். காவல், பாதுகாப்பு, ஆட்சி அதிகாரம் இத்துறையில் பெருமிதம் உண்டாகும். அந்தஸ்து அதிகமாகும். ரியல் எஸ்டேட், பூமி மனை கட்டுமானம், விவசாயம் இத்துறையில் நல்ல அனுகூலம் உண்டாகும்.
ஈடுபடும் காரியங்களில் மதிப்பு பெருகும். செய்யும் செயல் உத்வேகம் கொடுக்கும். எதிர்பார்க்கும் இனங்களில் தகுந்த ஆதரவு உண்டாகும். உடன்படிக்கைகள் ஊக்கம் கொடுப்பர். வங்கி பணி, நிதி நிர்வாகம் இத்துறையினர் மேம்பாடு அடைவர். தொழில் பயணம் வெற்றி தரும். மத வழிபாடு, போதகம், வெளிநாட்டில் பரப்புரை இவ்வகையிலும் ஈடுபாடு அதிகமாகும். புனித பயணம், புனித நீராடல், ஆலய தரிசனம் அமையக்கூடும். ஆன்மீக பயணம் மன ஆற்றல் கொடுக்கும். சுற்றுலாவும் உண்டாகும். செய்யும் செயலில் ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்க்கும் இனங்களில் தகுந்த ஆதரவு கிடைக்கும். முதலீட்டில் நம்பிக்கை உண்டாகும். பங்குகள் வளர்ச்சி உற்சாகம் தரும். செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் செயலாக்கம் பெறுவதால் மனமகிழ்ச்சி உண்டாகும். பட்டம், பதவிகள் நாடி வரக்கூடும். வங்கி, நிதி இவைகளில் ஆதாயம் உண்டு. கலைஞர்கள் பெருமிதம் அடையும் அமைப்பு உண்டாகும். வெளிநாட்டு பயணம் இவர்களுக்கு அனுகூலமாகும். கலைப்பயணம் பட்டம், பதவி பெற்று தரும். பூமி, மனைகளாலும் லாபம் உண்டாகும். கலை, சிற்பம், மீடியா, ஆடை, அலங்காரம் இத்துறைகளில் தகுந்த வரவேற்பும் மதிப்பும் உண்டாகும். எழுத்து, பட்டய கணக்கு, கணிதம், கணக்கு வழக்குகள் இவ்வகையினர் கவனம் கொள்ள வேண்டும். எதிர்பாராத பிரச்சனைகள் வரக்கூடும். மேலும் இவை அதிக செலவையும் தரக்கூடும். பொறுமையும் நிதானமும் கவனமும் தக்க சமயத்தில் உதவி செய்யும். தொழிலாளர்கள் முன்னிலை அடைவர். மாணவர்கள் பெருமிதம் அடைவர். அரசியல்வாதிகள் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. பெண்களுக்கு விருது கிடைக்கும். பரிகாரம்: அபிராமி வழிபாடும் அபிராமி அந்தாதி பாராயணம் செய்வதும் நன்மை தரும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.